சென்னையில் முதல் முறையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ள குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திங்களன்று தொடங்கி வைக்க உள்ளார். சென்னை வியாசர்பாடியை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக பெரும்பாக்கம் பணிமனையில் இருந்து 233 கோடி ரூபாய் மதிப்பிலான 55 ஏசி மின்சார பேருந்துகள் உட்பட 135 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதற்காக பெரும்பாக்கம் பணிமனை 49.56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டம் அறிவித்துள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை அண்மையில் கைது செய்தது. இதனை கண்டித்தும் இலங்கை சிறையில் உள்ள 24 மீனவர்களை மீட்க கோரியும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆகஸ்ட் 19ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.